அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அல்முயிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் மந்தி செய்யலாம். இது வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது புது விதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு வந்து இப்போ தேவையான பொருள் வந்து 3/4 கிலோ கோழிக்கறி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுறேன். உப்பு தேவையான அளவு போட்டுடுறேன். மல்லிப்பொடி 1 ஸ்பூனு, எலுமிச்சம்பழம் 1 எலுமிச்சம்பழம் புளிஞ்சது ஊற்றிடலாம். மிளகாப்பொடி 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு. இதெல்லாம் நம்ம கிளறி ஒரு அரை மணி நேரம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கறி வந்து நான் ஒரு 1/4 கிலோ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எலும்பு ஈரல் அதை வந்து தண்ணியில் போட்டுக்கலாம். நல்லா அலசிட்டேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 நறுக்குனது, 2 ஸ்பூன் வந்து ரீபண்ட் ஆயில் அதையும் ஊற்றிக்கிடலாம். ஒரு கேரட் நறுக்குனது அதையும் போட்டுக்கிடலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம். இது வந்து மேக்கி சூப்பு கட்டி எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதில் 1 போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து ஜாதிக்காய் 1, பட்டை, ஏலக்காய், கிராம்பு நம்ம நுணுக்கி அதை போட்டுக்கிடலாம். மிக்சியில் நுணுக்கி இதை போட்டுடலாம். அதில் இப்போ நல்லா இதெல்லாம் கலக்கி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதித்து அதெல்லாம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிக்கிடலாம். இப்போ நம்ம கறியை பொரித்து எடுத்துக்கிடலாம். அரை வேக்காடு தான் பொரிக்கணும். நம்ம அரிசி வந்து களைஞ்சி ஊற வச்சிடலாம். 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இது பிரியாணி அரிசியில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கறியை பொரித்து எடுத்துக்கலாம். கறி ரொம்ப வேகணும்னு தேவையில்லை, அரை வேக்காடை வந்தால் போதும். நம்ம மறுபடியும் வேக வைப்போம். இப்போ நம்ம புரட்டி விட்டுடலாம். நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அரை வேக்காடு மேலே வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கறியெல்லாம் பொரித்து எடுத்து வச்சாச்சு. நம்ம வந்து அரிசி களைஞ்சி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம தண்ணி அளந்துக்கிடலாம். இந்த டம்ளரில் வந்து நான் 3 கப்பு அரிசி இருந்துச்சு. இப்போ 4.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். இதில் 1க்கு 1.5. இதை நம்ம வடிகட்டி எல்லாத்தையும் எடுத்து தண்ணி மட்டும் நம்ம ஊற்றிக்கிடலாம். இதெல்லாம் நம்ம தேவைப்பட்டால் எடுத்துக்கிடலாம். இப்போ நெய் ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் போட்டு வறுத்து நம்ம அதில் போட்டுக்கிடலாம். அரிசி போட்டது சோறத்தில் காஞ்ச எலுமிச்சம்பழம் தோல் 4 போட்டுக்கிறேன். கலர் பொடி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தேவைப்பட்டால் ஊற்றலாம், இல்லை தேவையில்லை. நான் தம்மில் போட்டேன். மூடி வச்சிடலாம். இதுக்கு அவ்வளோதான். பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு தடவை கிளறி விட்டேன். நல்லா வெந்துருச்சு. மசாலா பொழு பொழுன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சதுலேயே நம்ம வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடிசாக நறுக்குனது போட்டுக்கிடலாம். பெரிய வெங்காயம். இது வந்து தக்காளி சாஸு, சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, இஞ்சி பூண்டு, பட்டை மிளகாய் வந்து நம்ம நுணுக்கி வச்சது, அது, உப்பு, சர்க்கரை 1 ஸ்பூன் அதுக்கு மெயினாக போடணும். இஞ்சி பூண்டு இப்போ போட்டுக்கிறேன். கொஞ்சம் பச்சை வாடை போட்டும் இந்த மிளகாய் நுணுக்கி வச்ச மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். தக்காளி சாஸு, சில்லி சாஸு, சோயா சாஸு,
சர்க்கரை இது. இதெல்லாம் நம்ம நல்லா போட்டு கிளறிக்கிடலாம். இப்போ நம்ம வந்து கறியை போட்டுக்கிடலாம். சிம்மிலே வச்சு நல்லா கிளறி விடணும். சிம்மில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சு நம்ம அதை சரி பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து பரிமாறிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மசாலா சூப்பராக இருக்கும். நான் கறி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், மசாலா நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.